Hello viewers, welcome to Tilak Talks. நல்ல சினிமா நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும், வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரும். நிறைய திரைப்படங்களை பார்ப்போம். இப்போ இந்த திரை விமர்சனத்தை பார்ப்போம். இந்த திரை விமர்சனத்துல பேச்சு மூவியை தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த படத்தை ஷார்ட்டா பார்ப்போம். இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரெக்கிங்காக வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போறாங்க. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகும்போது அந்த ஊர்ல இருக்க ஒரு லோக்கல் கைடை வந்து கூட்டு போறாங்க. அவர் தான் நம்ம சரவணன். அண்ட் அந்த லோக்கல் கைடை கூப்பிட்டு அந்த ஊருக்குள்ள போகும்போது அந்த லோக்கல் கைடு என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபாரஸ்ட் ஏரியால வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கு, அந்த ஜோனை மட்டும் தாண்டக்கூடாது, அந்த ஜோனை தாண்டினா வந்து பிரச்சனை, அதனால அங்கே போக வேணான்றாரு. ஸோ இவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது இவர் வந்து இங்கே போக வேணாம் அங்கே போக வேணான்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு சரவணன். ஏன்னா அவர் லோக்கலால் அவருக்கு வந்து தெரியும் அப்படின்றதுனால. இந்த கூட இருக்கிறவங்களாம் வந்து இவர் வந்து மதிக்க மாட்டாங்க, நீ வந்து ஒரு ஜஸ்ட் கைடு தானே, நீ ஒரு வாட்ச்மேன் மாதிரி வந்தால் போதும் அப்படின்னு இவர் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. அசிங்கப்பட்டு ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவர் சொன்ன அந்த ஜோனை வந்து தாண்டி போயிடுறாங்க. தாண்டி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து காணாமல் போகிறாங்க, அதுக்கப்புறம் இறந்துடுறாங்க. கடைசியாக வந்து ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சரவணன் வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணும் போது இவங்க கேட்காம அவங்களும் கடைசியாக இறந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அந்த ஊரில் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஊரில் வந்து சூனியக்கார கிழவி வந்து முன்னாடி வந்து நிறைய பேரை சாவடிச்சு சாகா வரம் பெற்றுறா. அந்த கிழவி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊரில் வந்து ஆளுங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, பிடிச்சி முன்னாடி சாவடிச்சு ஒரு மரத்தில் வந்து ஆணி அடிச்சுட்டு போயிடுறாங்க. போயிட்டு அந்த இடத்தையே வந்து யாரும் வந்து இப்போ வரக்கூடாதுன்ற மாதிரி வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கிங் வந்த அந்த 5 பேர் வந்து அந்த ஜோனை கிராஸ் பண்ணி அந்த இடத்துல போயிட்டு அந்த சூனியக்கார கிழவி அடைச்சி வச்ச இடத்த வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதனால தான் வந்து அந்த கிழவி வந்து சூனியக்கார கிழவி வெளியில் வந்து இவங்க எல்லாரையும் கொல்றாங்க. இதில் ட்விஸ்ட் அண்ட் டர்னாக வந்து அந்த லாஸ்ட்டு அந்த பேச்சு யாருன்றது தான் வந்து இந்த படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்னு காமிக்கிறாங்க. இந்த படத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து விஷுவல்ஸ் தான். இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபாரஸ்ட்டு, ஒரு ட்ரக்கிங். நம்ம இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு ரீசன் கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரக்கிங் போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. நம்மளே வந்து அந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க மாதிரி. அண்ட் ஒவ்வொரு சீனும் வந்து நம்ம பயப்படுற மாதிரியும் இருக்குது. ரொம்ப பெருசாக ஹாரர் இல்லைனாலும் பேசிட்டு ரியாக்ட் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயத்தை வந்து நமக்கு பயம் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது இந்த படம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். இது நல்லா இருக்கிறதுனால வந்து இது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாகவே எடுத்திருக்காங்க. ஸோ டைரக்டர் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் டு ஃபீச்சர் ஃபிலிம் போக வைக்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. இந்த படத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன சின்ன கான்வர்சேஷன் அந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே தான் எடுத்திருக்காங்க. பெருசாக வேற இடமும் ஸ்விட்ச் ஓவர் ஆகல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஃபாரஸ்ட்குள்ள ஒரு மூவியை வந்து இவ்வளோ ஆங்கிள் ஷூட் பண்ணுறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அந்த ஃபாரஸ்ட்குள்ள சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும், அத்தனை பேர் போகணும், டெக்னீஷியன்ஸ் இருக்கணும், கேமரா ஒர்க் பண்ணணுன்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நம்ம அப்ரிஷியேட்டே பண்ணோம். இந்த படத்தோட ஹைலைட்டே வந்து சினிமோட்டோகிராஃபி தான். ஏன்னா ஷார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு, ட்ரோன் ஷாட்லாம் சூப்பரா இருக்கு. ஃபாரஸ்ட் ஏரியாவை வந்து அந்த அப்பர் ஆங்கிள், வைடு, க்ளோஸ்ன்ட்டு விஷுவல் ட்ரீட் தான் இந்த படம் நமக்கு. அண்ட் எடிட்டிங் பார்த்தீங்கன்னாவும் நல்லாவே இருக்கு. கொஞ்சம் படம் ஃபாஸ்டாகவே போகுது, இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கு, எங்கேயும் பெரிய லேக்லாம் இல்லை. அண்ட் மியூசிக்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லா பயப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் டக்குன்னு வந்து ஒருத்தர் கை வைக்கிறது கூட அந்த சீனோட சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை யாரு பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸே பார்க்கலாம். ஏன்னா பெரிய பிளட் ஷெட்ஸ்லாம் இல்லை. ஸோ கிட்ஸ் லைட்டாக பயப்படுவாங்க, ஆனால் இது ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ட்ரக்கிங் போகிற ஐடியாஸ்லாம் இருந்துச்சு, இல்லை ட்ரக்கிங் போக இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒருத்தன் இருந்தான்னா கூட அவனை இந்த படத்தை பார்க்க வச்சோம் அப்படின்னா இந்த ட்ரக்கிங் மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து அவங்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. கண்டிப்பாக டூர் போகிறதுக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா. ஸோ அதுக்காக யாரையாச்சும் டூர் கூட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்க வச்சிருங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து டூருக்கு ஜாயின் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.